சிவராத்திரி ஈஸ்வரனை மையமாக வைத்து சிவன் கோவிலில் நடக்கும் மகா சிவராத்திரி. ஆண்டுக்கு ஒரு முறை வரும் மகா சிவராத்திரி. பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்கின்றன. ஏனென்றால் இங்கு மட்டும்தான் பஞ்சபூதங்கள், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை உள்ளன. பூமியை சுற்றியுள்ள பல கோள்களிலிருந்து இந்த பஞ்சபூத ஆற்றலை நோக்கி பல சக்திகள் உள்வாங்கப்படுகின்றது. இந்த சக்தியினால்தான் இந்த பூமியில் பல உயிரினங்கள் இயற்கையான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. மனித சக்தியும் பஞ்சபூத ஆற்றலில்தான் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. பூமியில் சுழற்சியின் காரணமாக மற்ற கோள்களிலிருந்து கிடைக்கப் பெறும் சக்திகள் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால அளவில் கூட்டியும் குறையும் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றோம். சில கோள்களிலிருந்து கிடைக்கும் அபார சக்திகள் அது புவியீர்ப்பு தன்மையை கொண்டு பூமியில் குறிப்பிட்ட இடத்தை நோக்கி வரும் பொழுது ஈர்க்கப்படுகின்றது. பூமியில் எந்த இடத்தில் கோள்களின் சக்தியை ஈர்க்கும் சக்தி உள்ளதோ அங்கு ஏற்கப்படுகின்றது. இதனை முக்கியப்படுத்தி தான் அமாவாசை, பௌர்ணமி, கார்த்திகை, மாத சிவராத்திரி, வருட சிவராத்திரி என்று முன்னோர்கள் கணக்கிட்டு வைத்தனர். விண்வெளி அறிவியலின் கதைகளில் சொன்னால் தெரியாது எவருக்கும். ஆன்மீக கதைகளை சொல்லி மக்களை ஒன்று திரட்டி மனதை ஒருநிலைப்படுத்தி சில வழிமுறைகளை ஏற்படுத்தினார்கள் நம் முன்னோர்கள். அவ்வாறு வந்த ஒன்றுதான் சிவராத்திரி. மாத சிவராத்திரி, வருட சிவராத்திரி. சிவராத்திரி என்றால் என்ன என்பதனை இப்பொழுது விஞ்ஞான ரீதியாக பார்ப்போம். ஈத்தர் எனப்படும் பிரம்மாண்டமான சக்தி மகா சிவராத்திரி அன்று மட்டுமே ராக்கெட் வேகத்தில் பூமியில் நேரடியாக வந்து இறங்கும். இந்த நேரத்தில் முதுகை நேராக வைத்து தூங்காமல் இருந்தால் அதிக நற்பலன்களை கிடைக்கும். இந்த சக்தி வேறு எந்த நாளும் கிடைக்காது. எனவேதான் தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்று கூறினார்கள். மகா சிவராத்திரி அன்று கிடைக்கும் சக்தி ஈத்தர் எனப்படும் சக்தி தான் இந்த உலகத்தை இயக்குகிறது. இந்த ஈத்தர் சக்தி உலக அண்டவெளியில் முழுவதும் இருக்கும். மேலும் ஈத்தர் என்ற சக்தி எப்பொழுதும் பூமியை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றது. வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும். ஒவ்வொரு மாதம் வரும் சிவராத்திரி ஈர்த்த சக்தி சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை வரும் பிப்ரவரியிலிருந்து மார்ச்சுக்குள் வரும் சிவராத்திரி மட்டும்தான் அபரிதமான அளவுக்கு அதிகமான சக்தி இருக்கும். எனவேதான் இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று அழைக்கின்றார்கள். மகா சிவராத்திரி அன்று பூமி, நிலா, சூரியன் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் இரவு 12 மணி முதல் 12:45 வரை உச்சக்கட்ட ஈர்த்த சக்தி கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஈத்தரை தான் ஈசன் என்றும் அழைக்கின்றார்கள். ஈசனை தான் சிவன் என்றும், ராத்திரி என்பதுதான் சிவராத்திரி என்றும் கூறப்படுகிறது. பல அணுக்களால் ஆனது விண்வெளி. விண்வெளியே எம்பெருமான் ஈசனின் ஆனது. ஈசன் எம்பெருமான் சிவனானது. சிவன் சக்தியோடு சேரும் பொழுது சிவசக்தியானது. அனைத்து கோள்களும் சக்தி என்றால் அந்த கோள்களை இயக்கும் சக்தி சிவனாகும். இதுவே சிவசக்தியாகும். ஓ நமச்சிவாய. ராம்கே.